Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம 11th standard computer scienceல இருக்க chapter 9 introduction to C++ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell பட்டனை press பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். உங்கள் புக்லையே ரொம்ப முக்கியமான ஒரு லெசன்னா அது இந்த 9th லெசன் தான். ஏன்னா இந்த லெசனில் தான் நீங்கள் ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜான C++ பற்றி படிக்க போகிறீங்க. இந்த லெசனை நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சு படித்தா மட்டும்தான் C++ஓட பேசிக் என்னன்னே உங்களுக்கு தெரியும். லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு C++னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. C++ அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போது நார்மலாக நம்ம ஹியூமன்ஸ்லாம் நம்ம மனசில் இருக்கதை எப்படி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லுவோம், ஏதோ ஒரு லாங்குவேஜ் மூலமாக சொல்லுவோம். அது எந்த லாங்குவேஜாக வேணால் இருக்கலாம், தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். அந்த லாங்குவேஜ் பேர் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போது நீங்கள் தமிழ் தெரியாதவங்க கிட்ட போய் கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரும். அதுக்கு புரியாத ஒரு லாங்குவேஜில் அதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னா அதால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ கம்ப்யூட்டரால் எந்த லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த லாங்குவேஜில் தான் நம்ம அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், C++ அப்படின்றது கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெசனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த லெசனை படித்து முடிக்கும்போது C++ஓட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது C++ கோடிங் எழுதுறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த லெசன் படிக்கிறது மூலமாக நீங்கள் ஒரு சிம்பிள் C++ ப்ரோக்ராம் எழுத கற்றுக்குவீங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, C++ ப்ரோக்ராமை எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் டீபக் பண்ணுறதுக்கும் கற்றுக்குவீங்க. அதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதுனதுக்கப்புறம் அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் எக்ஸிக்யூட் பண்ணுறது. அதாவது கம்பைல் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, நம்ம எழுதியிருக்க கோடிங்கை மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறது. அதாவது கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறது. நம்ம கோடிங் எழுதிட்டு ஜஸ்ட் நம்ம கம்பைல்னு கொடுத்தாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் பண்ணிக்கும். டீபக் அப்படின்னா என்னென்னா, நம்ம கோடிங் எழுதி ரன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில எரர்லாம் வரும். அது என்ன எரர்ன்றதை பார்த்து கரெக்ட் பண்ணுறது தான் டீபக். ஓகே, இப்போது இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். C++ ரொம்ப பாப்புலரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். C++ஐ பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இது ரெண்டையுமே சப்போர்ட் பண்ணும். ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் எப்படி இருக்குன்னா, கோடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு தோசை ஊற்றணுன்னா என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி மாவை ரெடி பண்ணி வச்சுருவோம். ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வைப்போம். அதுக்கப்புறம் தோசைக்கல் சூடானதும் தோசை ஊற்ற ஆரம்பிப்போம். இதில் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம், அதே மாதிரி தான் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் கோடிங் எல்லாமே ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். கோடிங்கை ஆப்ஜெக்ட்ஸாக குரூப் பண்ணி எழுதுவோம். இப்படி எழுதுறதுனால கோடிங் ரொம்ப வளவலன்னு போகாமல் ஷார்ட்டாக இருக்கும். C++ இந்த ரெண்டு விதமான ப்ரோக்ராமிங்கையும் சப்போர்ட் பண்ணுறதுனால இதை ஹைப்ரிட் லாங்குவேஜ் அப்படின்னும் சொல்லலாம். C லாங்குவேஜோட எக்ஸ்டென்ஷன் தான் C++. இந்த C++ஐ பியானே ஸ்ட்ராஸ்ட்ரப் அப்படின்றவர் தான் டெவலப் பண்ணியிருக்காரு. இவர் டெவலப் பண்ணதும் C++க்கு C வித் கிளாஸஸ்னு தான் பேர் வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா தான் ரிக் மேசிட்டின்றவர் C வித் கிளாஸஸ் அப்படின்னு இருந்ததை மாற்றி C++ன்னு வச்சார். இதோட C++ஓட இன்ட்ரோடக்ஷன் முடியுது. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை பாருங்கள். பியானே ஸ்ட்ராஸ்ட்ரப் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு C++ஓட ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி C++ஐ பியானே ஸ்ட்ராஸ்ட்ரப் அப்படின்றவர் தான் டெவலப் பண்ணியிருக்காரு. AT&T பெல் லேபில் 1979 டெவலப் பண்ணியிருக்காரு. C லாங்குவேஜில் இருந்து தான் C++ டிரைவ் ஆகி வந்திருக்கு. அதாவது Cயும் C++ம் மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும். பட் C லாங்குவேஜில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இருக்காது. C++ என்ன தான் C லாங்குவேஜிலேருந்து டிரைவ் ஆகி வந்திருந்தாலும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸான சிமுலா, BCPL, ADA, ML, CLU அண்ட் ஆல்கால் 68 இந்த லாங்குவேஜஸ்லேருந்தும் ஐடியாஸ் எடுத்து தான் C++ஐ டெவலப் பண்ணியிருக்காங்க. 1983 வரைக்குமே C++ஐ நியூ C அண்ட் C வித் கிளாஸஸ்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க.
1983ல் தான் C++ன்ற நேமை ரிக் மேசிட்டி வச்சார். C++ஓட ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு C++ லேர்ன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். C++ ஒரு ஹைலி போர்ட்டபிள் லாங்குவேஜ். ஏன்னா நீங்கள் C++ கோடிங்கை விண்டோஸில் எழுதினாலும் அதை லினக்ஸ் மேக்லலாம் ரன் பண்ணலாம். ஈவன் மொபைல் ஓஎஸில் கூட நீங்கள் ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும் C++ன்றதே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் என்னென்னலாம் இருக்கும்னா கிளாஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன். இது எல்லாத்தையுமே பற்றி நீங்கள் நெக்ஸ்ட்டு வரப்போகிற சாப்டர்ஸில் டீட்டெயில்டாக படிப்பீங்க. இப்போது ஜஸ்ட் இது என்னென்னலாம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், C++ ஹேஸ் அ ரிச் ஃபங்க்ஷன் லைப்ரரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது C++-ஐ பொறுத்த வரைக்கும் ப்ரீ ரிட்டன், ரெடி டு யூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிளாஸஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் ப்ரோக்ராமை ஃபஸ்ட்லேருந்து எழுதாமல் லைப்ரரியில் ஆல்ரெடி இருக்க ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணிவிட்டு ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ப்ரீ ரிட்டன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் கஷ்டப்பட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அந்த கோடிங்கை எழுதிட்டு உட்காந்துருக்கணும். பட் C++-ஐ பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டம் கிடையாது. C++ல எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இன்ஹெரிட்டன்ஸ், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்லாம் பண்ணலாம். பட் C லாங்குவேஜில் அதெல்லாம் பண்ண முடியாது. லாஸ்ட் பாயிண்டில் C++ பவர்ஃபுல், எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்டான லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது C++ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜ். இந்த C++-ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு ஏரியாவில் மட்டும் இல்லாமல் வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. GUI அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுலேருந்து கேம்ஸ்க்கு 3D கிராஃபிக்ஸ் டெவலப் பண்ணுற வரைக்கும் C++ யூஸ் ஆகுது. GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் Notepad++, Adobe Photoshop இது ரெண்டுமே C++ யூஸ் பண்ணி டெவலப் பண்ணது தான். இது மட்டும் இல்லாமல் வெதர் ப்ரெடிக்ஷன் சாஃப்ட்வேரெல்லாம் கூட C++ யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற ஒரு சில ஆப்ஸை கூட C++ யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ C++ லேர்ன் பண்ணுறது மூலமாக வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம C++ஓட இன்ட்ரோடக்ஷன், ஹிஸ்ட்ரி, பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் C++ பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் C++ கோட் எழுதுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்றதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி 11th படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.